வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி சமூக ஊடகங்கள் சமூகத்தை உருவாக்குகின்றனவா அழிக்கின்றனவா என்று தொடர்பான ஒரு செய்தியாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது சமூக ஊடகங்களிலே விளம்பரங்கள் மற்றும் செய்திகளை பதிவிடுகின்றவர்கள் பலர் வியாபார ரீதியாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே அடுத்தவரை தூற்றுபவர்களும் அடுத்தவரை இழிவு செய்பவர்களும் அந்த சமூக ஊடகங்களிடத்தே இருந்து வருகின்ற விளம்பர பணத்திற்காக அதற்காகவும் திட்டமிடாமலும் அடுத்தவர்களுடைய செய்திகளை காவியும் அடுத்தவரை இழிவுபடுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புத்திசாலியானவர்கள் அதை தவிர்த்து அதை கடந்து சென்று தங்களுடைய வியாபாரங்களை அங்கே விளம்பரம் செய்து அதிக இலாபத்தை ஈட்டிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்ற விடயம், சமூக ஊடகங்களின் ஊடாக அடுத்தவர்களை உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் கேலி செய்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் அடுத்தவர்களையும் அடுத்தவர்களுடைய குடும்பங்களையும் தனிநபர்களையும் பெண்களையும் மாணவ மாணவிகளையும் அரசியல் கட்சி பிரமுகர்களையும் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தூற்றுகின்றவர்கள் மற்றும் அவர்கள் மீது பழி சுமத்துகின்றவர்கள், மறைமுகமாக நக்கல் கேலியாக அவர்களை இழிவு செய்கின்றவர்கள். இவர்களுடைய நோக்கம் முதலாவது தாங்கள் நினைத்த அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அல்லது அரசியல் ரீதியாக தாங்கள் மற்றவர்கள் மீது பழி சுமத்திவிட்டு தங்களுடைய பழிகளை மறைக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு இழிவான வேளையிலே உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டிக்டாக் தளமாக இருக்கட்டும், முகநூலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், பல இது அதிகமாக டிக்டாக் தளத்திலேயே சட்ட ரீதியாக அங்கே பெரிய அளவிலே கடுமையான சட்டத்திட்டங்கள் இல்லாத காரணத்தினால் மற்றவர்களை இழிவு செய்வதும் அதனால் அவர்களுடைய தளங்கள் நிறுத்தப்பட்டதும் பேன் செய்யப்பட்டதும் தடை செய்யப்பட்டதுமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருந்து கொண்டும் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் இருப்பவர்களை வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டில் இருப்பவர்களையும் தேவையற்ற முறையிலே தேவையில்லாமல் அவர்களை வம்புக்கு இழுத்து அவர்கள் மீது பழி சுமத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக செய்கின்றார்கள். அதிலே செய்பவர்கள் அவர்களுடைய தரம், அவர்களுடைய கரெக்டர் கீழ்த்தரமான கரெக்டர் உள்ளவர்கள் தான் அதை செய்து கொண்டிருப்பதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அவர்கள் கீழ்த்தரமான நடத்தையோடு இருக்கின்ற காரணத்தினால் மற்றவர்களை நல்லவர்களை கீழ்த்தரமாக விமர்சிக்கின்ற பொழுது அவர்களை கீழ்த்தரமாக விமர்சிப்பதால் அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை. மது போதையிலே ஒவ்வொரு பதிவுகளை போடுவதும், நல்ல துறைகளிலே இருப்பவர்கள், பொறுப்பிலே இருப்பவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் கூட இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பிழைப்புவாதமாகவும் ஒரு அக்கறையினம் சமூக அக்கறை இல்லாதவர்களாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் இவர்களை புறம் தள்ள வேண்டும், மக்கள் இவர்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும். இவர்களுடைய பாசாங்கு பொய் இவற்றை தாண்டி மக்கள் இவர்களை புறந்தள்ளி வைக்க வேண்டும். அதைவிட இலங்கையிலே இருக்கின்ற அனுரா அரசு இதற்கான ஒரு நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் இயங்குகின்ற நேரடியாகவும் மறைமுகமாகவும் அடுத்தவர்களை தாக்குகின்ற இந்த செயற்பாட்டுக்கு கடுமையான சட்டத்தை அமுல் செய்து இவர்களை கைது செய்து இவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் ஒரு பொறுப்புணர்வோடு சமூக அக்கறையோடு கேட்டுக்கொள்கின்றது. இதற்குள் யார் யார் அடங்குவார்கள் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். டிக்டாக் தளங்களிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கூட்டமாக இருந்து அவர்கள் ஒவ்வொருவரை கேலி செய்வதும் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிப்பதும் அனாவசியமான ஒரு நாகரிகமற்ற வார்த்தைகளை உபயோகிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக டிக்டாக் தளத்தில் தான் இருக்கிறது என்பதையும் நாங்கள் அனைவரும் அறிந்தபடியும் அந்த வகையிலே அனுரா அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்விக்குறியை போட்டு நாங்கள் அந்த செய்தியை முடிக்கின்றோம். இலங்கை இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.